வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேனாள் நீதியரசர் திரு ஹரி பரந்தாமன் அவர்கள். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் விவகாரம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. முதல்ல இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த சம்பவத்துடைய இந்த பிரச்சனைக்குரிய தொடக்க புள்ளியாக எது அமைந்ததுன்னு கருதுறீங்க? தொடக்க புள்ளி அரசியல்னு பார்க்குறேன் சார். எனக்கு இப்போ 72 வயது. ஏன் இதை சொல்கிறேன்னா, 25 ஆண்டுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி இல்லை பிள்ளையார் சதுர்த்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வயசு என்னன்னு தெரியல, இல்லாட்டி உங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும். பிள்ளையார் சதுர்த்தி வீட்டில் தான் சார் கொண்டாடப்பட்டது. சின்ன ஒரு பிள்ளையாரை ஒரு மண்ணில் காசு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க, இல்லை அந்த கிராமத்தில் யாரும் செய்து தருவாங்க. அதுக்கு அன்றோ அடுத்த நாளோ அதை கொண்டு போய் கிணத்துல இல்லை ஆற்றுல இல்லை கடலில் எங்கேயோ ஒரு நீர்நிலையில் கரைச்சிடுவாங்க. இதுதான் வழக்கமாக நடந்துகிட்ருக்கிறது. கடந்த 20-25 ஆண்டுகளாக பிள்ளையார் வீதிக்கு வந்துட்டார். அது நான் என்னுடைய கருத்தில் அது அரசியல். ஏன்னா வீதிக்கு இருக்கிற பிள்ளையார் வீட்டில் இருக்க மாதிரி சின்னதெல்லாம் இல்லை. 10 அடி 15 அடி உயரங்கள், இன்னும் பல்வேறு விதமான புது புது எண்ணங்கள்லாம் சித்தரிக்கிறது, அங்கே கூட்டம் கூடுறது, அதுங்க அரசியல். அங்கே பிள்ளையாருக்கான இல்லை, பாரத் மாதா கி ஜெய். அப்போ அங்கே அரசியல் ஆகுது. அப்புறம் அதில் என்வைரன்மெண்ட்டு, இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு கெமிக்கல்லாம் ஒரு நாள் அதை போய் கடலில் வேற கரைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பிள்ளையார் சதுர்த்தியை தாண்டி பிள்ளையாரை கையில் எடுத்தவங்க இப்போ முருகனை கையில் எடுக்கிறாங்க, கார்த்திகை தீபத்தை. அதனால் அதான் இதனுடைய தொடக்க புள்ளியாக பார்க்குறேன். இதை பல ஆண்டுகளாக இந்த அமைப்பினர் முயற்சி செஞ்சாங்க. அதை உயர்நீதிமன்றம் ரத்து முடியாதுன்னு எடுத்து இந்த முயற்சிகள்லாம் ஏற்கனவே முன் தீர்ப்பு இருக்குது. அதாவது இதே மாதிரி கோரிக்கை வந்தபோது 2014 நீதிபதி வேணுகோபால் அவர்கள் அப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்றார். இந்த மாதிரி வேறு இடத்துல போய் பண்ண முடியாதுன்றாரு. அதை 2 நீதிபதிகள் அமர்வு உறுதிப்படுத்துகிறாங்க. நீதிபதி கல்யாண சுந்தரம், நீதிபதி பவானி சுப்பராயன் 2017 இன்றைக்கி கூட மந்திரியை சொல்லியிருக்காரு, அதை சொல்லியிருக்காரு. அதை அப்போது இதை பற்றி எந்த விவாதமும் இல்லை, ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக போகிறார் அவர். இதை ஏன் சார் ஒத்துக்காமலாம் இருக்கவே முடியாது. 2 நீதிபதிகள் அமர்வு சொன்னால் ஒற்றை நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, அவர் தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கணும், ஐயா எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால் இதை மற்ற ஒரு டிவிஷன் பெஞ்ச் அவங்களுக்கோ அல்லது இன்னும் லார்ஜர் பெஞ்சோ கான்ஸ்டியூட் பண்ணுங்க அமைங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு இதை பண்ணுறாரு. 1. 2 சார், அதை இவர் இதை தொடர்ந்து பண்ணுறாரு. என்ன ஏன் இப்படி ஒரு நான் சொல்கிறேன் அப்படின்றீங்களா? கரூர் வழக்கு தெரியும் உங்களுக்கு. அதுவும் இதே மாதிரி ஒன்று வழிபாட்டு தலம் சம்பந்தமான. அங்கே பிராமணர் சாப்பிட்ட எச்சில் இலையில் உருண்டால் சொர்க்கத்துக்கு போகலான்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது சார். அதில் ஒரு வழக்கு வருது, அதை தடுத்து நிறுத்தணும்ன்ட்டு. மதுரை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு, மணிக்குமார் அப்புறம் கேரளாவில் தலைமை நீதிபதியாக இருந்தார், அவருடைய 2 நீதிபதிகள் அமர்வு அதை ஏற்றுக்கொண்டு இது மனித மாண்புக்கு விரோதமானதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனால் அதே இதை இப்போ சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி இவர் அந்த தீர்ப்பை உதாசீனப்படுத்தி இவர் அனுமதிச்சார் சார். அதுக்கு அடுத்து எப்படின்னா அதுலேயும் ஒரு மோடஸ் ஆபரண்டி இருக்குது. எங்கள் கருத்து என்னென்னா, அந்த கரூர்னா நாளைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்தால் இன்றைக்கி சாயந்தரம் ஈவினிங் இன்றைக்கி தான் அந்த தீர்ப்பு கொடுப்பார். அப்பீல் கூட போக முடியாது பார்ட்டியால். அதை திட்டமிட்டு கொடுக்கறதுன்னு என் கருத்து. அப்போது அதே மாதிரி இதுலேயும் கார்த்திகை தீபத்தை கூட பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி கார்த்திகை தீபம், 1ஆம் தேதி இந்த ஆர்டர் கொடுக்குறாரு. முதல்ல என் கருத்து சார், வராங்க இந்த யார் ராம ரவிக்குமார், இன்னும் ஒரு 3-4 பேர் வழக்கு போடுறாங்க, நாங்கள்லாம் முருக பக்தர்கள், இந்த இடத்த இன்னொரு இடத்துல ஏற்றணும் அப்படின்னு போடுறாங்க. அவரை பார்த்து முதல் கேள்வி என்ன சார் கேட்கணும் ஒரு நீதிபதி? ஒரு ஆண்டு என்னப்பா சும்மா உட்காந்து 10 நாள் இருக்கும்போது வரேன்னு கேட்கணும். ஏன்னா இப்போ திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றலைன்னு அவங்களுடைய குறைபாடு கிடையாது. திருப்பரங்குன்றம் மலையில் அந்த முருகர் கோயில் மலையின் அடிவாரத்தில் இருக்குது. அதற்கு நேர் செங்குத்தாக கர்ப்ப கிரகத்துக்கு நேர் மேலாக அங்கே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய தீபத்தூணை, அதுதான் முருகர் கோயில் அங்கீகரிச்சிருக்கக்கூடிய தீபத்தூண்.
அங்கே தான் காலாகாலமாக கார்த்திகை தீபம் ஏற்றிக்கிட்டு வராங்க. அதில் இப்போ பிரச்சனையே கிடையாது. அங்கே தான் பக்தர்கள் போனாங்க அன்றைக்கி கார்த்திகை தீபத்தன்னைக்கு, அங்கெல்லாம் வழிபட்டாங்க. திருவண்ணாமலை போன மாதிரி திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே போய் வழிபட்டாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள், சனாதானிகள். இவர்கள் வந்து தர்கா, அந்த திருப்பரங்குன்றத்து மலையிலே ஒரு பகுதியில் தர்கா இருக்குது, அதை ஒட்டி மாஸ்க் இருக்குது, நெல்லித்தோப்புன்னு பகுதி முஸ்லீம்கள் சொந்தமானதுன்றதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதில் யாருமே இல்லைன்னு இவர் நீதிபதி உட்பட. அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று ஏற்றணுன்றாங்க. ரெண்டாவது அதுவும் ஏற்று இதுவும் ஏற்று. சார் அதை யார் முடிவு பண்ணணும்? சட்டம் என்ன சொல்லுது? முடிவு பண்ண வேண்டியது கோயில் நிர்வாகம். கோயில் நிர்வாகம் சட்டம் தான் சொல்லுது. அதான் சட்டம் சொல்லுது. கோயில் நிர்வாகம் தான். சப்போஸ் கோயில் நிர்வாகம் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துல மாற்றணும்னா பரவாயில்ல. இதுதான் கோயிலை ஒட்டி சார். இது எங்கேயோ வேற ஒரு இடத்துல, இது கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத இடம். இப்போ திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, இல்லை கிரிவலத்தை சுற்றி எதனா பண்ணுவாங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல. சார் இந்த கோரிக்கையை வேறு எங்கேயும் எழுப்பு பண்ணுறாங்க. மருதமலையிலையும் எழுப்பல, திருத்தணிலையும் எழுப்பல. அங்கெல்லாம் தர்கா மசூதி இல்லை. இருந்தால் அங்கே பக்கத்தில் போய் நானும் கொளுத்துறேன் இந்த மாதிரி தீபம் ஏற்றுறம்பாங்க. சார் அங்கே எந்த கோயிலாக இருந்தாலும் அந்தந்த கோயில் நிர்வாகம் தான் இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்றது உறுதியான சட்டம் சார். இதெல்லாம் கோர்ட்டுக்கு போடவங்க வந்து பக்தர்களின் உரிமை அப்படின்னு தானே. பக்தர்கள் வந்து வழக்கு போடவே கூடாதுன்னு சொல்ல, ஆனால் அவங்க போடும்போது பக்தர்கள் சொன்ன ஐயா கோயில் தாங்க இது முடிவு எடுக்கணும், நாங்கள் எடுக்கிற முடிவு அல்ல. கோர்ட்டுக்கு இந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் கிடையாது. ஒன்று, காலாகாலமாக ஒரு இடத்துல தீபம் ஏற்றப்படுது, அது இல்லை இன்னொரு இடத்துல ஏற்றணும்னா ரிட் கோர்ட்டுக்கு வரக்கூடாது. ஒன்றா சிவில் கோர்ட்டுக்கு கொண்டா போகிறதுனா போகலாம். அது வந்து அங்கேயும் கிட்டத்தட்ட இதான் கோயில் தான் பண்ணணும். அதை சமீபத்தில் 2021 ஒரு தீர்ப்பில் வந்து சொல்கிறாங்க சார். அது திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் கோயிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ரிச்சுவல் இருக்குது, அதை சடங்கு, அதை வந்து இது பண்ணி போகிறாரு. அங்கே போகிறப்போ உச்சநீதிமன்றம் ரமணா அவர்கள் தலைமையில் 3 நீதிபதிகள் அமர்வு இது 16/11/2021 ஒரு ரொம்ப ஷார்ட் ஜட்ஜ்மெண்ட் சார், ஒரே பக்கம். இது வந்து தேவஸ்தானம், அவங்க வார்த்தை, தேவஸ்தானம் முடிவெடுக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். அப்படி உனக்கு இன்னும் குறைபாடு இருந்தால் சிவில் கோர்ட்டுக்கு போ, இதில் வந்து நாங்கள் தலையிட முடியாது. இதை வந்து எந்த இடத்துல தீபம் ஏற்றணுன்றது தேவஸ்தானம் முடிவு. இங்கே வந்து திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அவங்க சொல்கிற வார்த்தை, அவங்க போட்ட அஃபிடவிட்டில் ஸ்தானிகர்கள், நமக்கு சிலதான் ஸ்தானிகர்கள்ன்ற அர்ச்சகர்கள் ஒரு ஹையர் கிரேட் போல இருக்கு. அப்புறம் தலைமை குருக்கள் யாரோ ஒரு பட்டர், அவங்க எல்லாரும் இங்கே தான் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. எங்கே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு இருக்க இடத்துல ஏற்றுறாங்க. என்னைக்கு ஏற்றுனாங்க? அரசுக்கு கடிதமும் அனுப்பியிருக்காங்க. அரசுக்கு கடிதமும் அனுப்பியிருக்காங்க. அதோட இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு நாள் தான், அடுத்த நாள் கிடையாதுன்றாங்க. ஒரே நாள் தான் அடுத்த. ஆமாம், அண்ணன் இவர் சொல்கிறத. 2, இந்த சடங்கு இருக்கு இல்லையா சார் ஏற்றுறத நான் ஒத்துக்கிறேன், நான் மகிழ்ச்சி. இப்போ சாமிநாதன் சொன்னார்னா நான் பிராமின் கூட போய் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னார்னா, ஆனால் கோயிலுடைய அவங்க விதிப்படி இல்லை ஆகம விதிப்படி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த ஐயர் தான் போய் அதை ஃபயர் பண்ணுவாங்க. அப்புறம் மீதி பேர் அதெல்லாம் பண்ணுவாங்க, ஆரம்பித்து வைக்கிறது அவர் தான். அதே மாதிரி திருவண்ணாமலையும் அங்கே இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட குருக்கள் ஐயர் தான் போய் பண்ணுவாங்க. மீனாட்சி கல்யாணம் நடக்குது இல்லையா சார், அதில் 2 குருக்கள் கூட தான் மாலை மாற்றிப்பாங்க, ஒரு சுந்தரேஸ்வரர் ஒருத்தர் மீனாட்சின்ட்டு. அப்போ நான் கூட பண்ணுறேன்னா அனுமதி கிடையாது. ஏன்னா இதான் கோயிலில் வழக்கமாக பண்ணுறது, ஆகம விதிப்படி அவங்க சொல்கிறது, நான் சொல்லல. அதை எனக்கு விதி சார். இப்போ கேட்குறேன், சாமிநாதன் இந்த ஒரு என்ன ரவிக்குமாரை அர்ச்சகராக சொல்லி ஒத்து போகிறேன், மகிழ்ச்சி. இவர் போய் ஏற்ற சொல்கிறாரு இல்லை தீபத்தை, ரவிக்குமாரை ஏற்றுவதற்கு அவர் எப்படி, ஏன்னா கண்டெம்ப்டில் முதல்ல கோயிலில் சொல்கிறாரு 1ஆம் தேதி இன்னைக்கு, 3ஆம் தேதி ஏற்றுன்றாரு, 3ஆம் தேதி இன்னைக்கு கண்டெம்ப்டை வந்து போடுறாங்க, அன்றைக்கே வித்து விசாரிக்கிறாரு, இன்றைக்கே நடக்கணுன்றாரு. அது 2 கேள்வி சார். அதில் என்னென்னா அவர்கிட்ட 100கணக்கான கண்டெம்ப்ட் அவர்கிட்ட மனு பெண்டிங்காக இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது, நிச்சயமாக 100கணக்கான மனு இருக்குது, நான் 1000கணக்காக சொல்ல, குறைஞ்சபட்சம் 100கணக்கான மனு கண்டெம்ப்ட் பெண்டிங்காக இருக்குது. அவைகள்லாம் இதே மாதிரி அன்றைக்கே ரொம்ப அநீதி. அவனுக்கு பென்ஷன் இல்லாமல் 5 வருஷமாக இருக்கான், இன்றைக்கே கூப்பிடு கலெக்டரை,
அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை 1ஆம் தேதி இன்னைக்கு சார் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழக்கை இப்படி விசாரிச்சதே தப்பு. 1ஆம் தேதி போடுறப்ப சொல்லணும், எப்போ புதுசாக கேட்குற ஒரு கோரிக்கையை வேற ஒரு இடத்துல வைக்கணுன்றது உங்கள் கோரிக்கையாக இருக்குது. எனக்கு 10 நாள் 5 நாள் எல்லாம் முடியாது. அடுத்த வருஷம் கார்த்திகை பார்க்கலாம், நிதானமாக விசாரிக்கிறேன் நான். ஆனால் அவரே போய் பார்வையிட்டார். அதுக்கு அடுத்து வழக்கு சார், இது கடைசியில் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே தான் வழக்கே போடுறது சார். பல மாதங்களாக வழக்கு நடக்கலை. லாஸ்ட் 10 டேஸாக இருக்கும், இல்லை 12 டேஸாக இருக்கும். அதை 9 பேர் 11 பேர் எதிரிகள். கோயில், HRNCE, அதுக்கப்புறம் ஒரு சிலர் இம்ப்ளீட் ஆகிறாங்க, அப்புறம் தர்கா, வக்ஃப் போர்டு என்று பலர் இதில் அவங்க வாதங்களை வைக்க வேண்டியதாக இருக்குது, பதில் போடணும், அதெல்லாம் இருக்குது. அதை போய் பார்க்குறாருல, அதுவே ஒரு சர்ச்சைக்குள்ளானது சார். என்னென்னா அவர் போகும்போது யாரையும் கூட்டு போகல சார். எந்த நீதிபதி போய் சார் தனிப்பட்ட முறையில் அவர் போய் எதனா பார்க்குறாருன்னா அது வேறு. திருப்பரங்குன்ற மலையை அவர் என்ஜாய் பண்ண போகிறார் குடும்பத்தோடனா அதில் இல்லை. வழக்குக்காக போனால் வழக்கில் சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்களுக்கான வழக்குரைஞர்களுக்கு எல்லாம் அறிவிப்பு கொடுத்து கூட போகணும். அதற்கு மாறாக ஒரு குற்றச்சாட்டே இருக்குது அவர் பேரில். என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் வரக்கூடாது மட்டும் போகணும்னு சொன்னதாக இருக்குது. அது CCTVயில் வெரிஃபை பண்ணிக்கலான்னு எதிர்த்தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் யாரும் போகலைன்றது உண்மை சார். எப்படி யாரும் போகாமல் இருப்பாங்க? இல்லாட்டிக்கு நிச்சயம் போக மாட்டாங்களா? அந்த மாதிரி போகணும். அதான் சார். என்ன சார், நீங்கள் சின்ன ஒரு மனன்னு வச்சுக்கிங்க, 2 தரப்புக்கும் இது நடக்குது. அதில் அட்வொகேட் கமிஷனர் போடும் கோர்ட்டு, அதுக்கே எல்லாரும் போவாங்க சார். அதான நீதின்றதே. அதானே சகல தரப்பாரும் போகிறது தானே. விசிட் பண்ணால் அவர் சந்தேகம் வருது, யார்கிட்ட கேட்பாரு? யார்? கட்சிக்காரரை கேட்கணும். கட்சிக்காரர் பேச மாட்டாங்க, வக்கீல் பேசுவாங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கிறார் அவங்க கூட சார். அது எப்படி? யார் சார்? கட்சிக்காரர்கள் அதிகாரிகள் கிடையாது. இங்கே வழக்கில் கட்சிக்கார இருக்காங்க. அதனால் இதை இவ்வளவு வேகமாக விசாரித்ததில் 3ஆம் தேதி இன்னைக்கு அதை மதியமே 3 மணி அளவுலேயே ஒரு கண்டெம்ட்டை இது பண்ணுது. 5 மணிக்கு அதை எடுத்தது. 5 மணிக்கு எடுத்தப்போ இல்லை இன்னும் 6 வரைக்கும் பார்க்குறேன். 6 மணிக்கு பார்த்தோன்னே இன்றைக்கி இப்போவே அவங்க கோயில் நிர்வாகம் செய்யலை, நான் ராம ரவிக்குமாரை அனுமதிக்கிறேன். எப்படி ராம ரவிக்குமார் ஆகம் அப்படி பண்ண முடியும்? ஐயர்லாம் பண்ண அவர் சொல்லட்டும், நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அவருடைய ராம ரவிக்குமார் அவர் விரும்பும் 10 பேரை. யார் 10 ஆள் எனக்கு தெரியல. எந்த 10 ஆள்? அவர் விரும்பும் 10 ஆள் கூட்டிக்கலான்றாரு. ராம ரவிக்குமார் விரும்பும் 10 ஆள். ஆமாம், அந்த கண்டெம்ட் ஆர்டரில் 3 இந்த ராம ரவிக்குமாருக்கும் அவர் கூட்டிகிட்டு போகிற 10 ஆளுக்கும் பாதுகாப்பாக போகிறதுக்கு CISF அனுப்புகிறாரு. CISFன்றது 2014 ஹைகோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், நீதிமன்ற பாதுகாப்பு. நீதிமன்றம் கூட உள்ள அமைப்புக்கு தான் சார். நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு கூட தமிழ்நாடு அரசு காவல்துறையும் நீதிமன்றத்தினுடைய பாதுகாவலர் செக்யூரிட்டின்னு தான் பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தலைமைச் செயலகத்தில் எப்படி இருக்காங்க? தலைமைச் செயலகத்துக்கு தனியாக காவலர்கள் இருப்பாங்க. இங்கே விமான நிலையத்தில் CSF இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. இங்கே உள்ளார இருக்காங்க. இதுக்கு அவசியமே இல்லைன்னு அதுக்குள்ளே இப்போ நம்ம விவாதிக்க வேண்டாம். இவங்க இந்த உள்ளார இருக்க இன்னர் ரிங்குக்கு தான் அவங்க இருக்காங்க. இப்போ லாயரோட சேம்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, பெரிய அளவில் இருக்கும். பெரிய மெட்ராஸில் போனீங்கன்னா 2 பில்டிங் இருக்கும். அங்கெல்லாம் CSF இருக்காது. அது பல பகுதிகளில் CSF இருக்க மாட்டாங்க. நீதிமன்ற அறைகள் இருக்கு பாருங்க, அதுக்கான என்ட்ரி பாயிண்ட்ல தான் அவங்க இருப்பாங்க. அதை பாதுகாக்கிறதுக்கு தான். அந்த பாதுகாப்பு பணியை தாண்டி வேற பணி எப்படி கொடுக்க முடியும் சார்? இதை விட்டுருங்க சார். அவர்கிட்ட 100கணக்கான கண்டெம்ட் இருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி எதனா கொடுத்துருக்காரு, அடுத்து என்ன கொடுக்க போறாரு CSFக்கு? இதை போய் நிறைவேற்றிட்டு வாப்பா. அந்த கடையை காலி பண்ண சொன்னேன், காலி பண்ணல. இந்த கமிஷனர் மதுரை கார்பரேஷன் கமிஷனர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, நீ போய் பண்ணிட்டு வான்ட்டு. சரி, இப்படி கேட்டுக்கலாம் சார். அதை ஒவ்வொரு ஜட்ஜுக்கும் 2 PSO உண்டு, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். தமிழ்நாடு அரசில் தான் கொடுக்குறாங்க. 20 அங்கே 20 வக்கீல் ஜட்ஜ் இருக்காங்க. 20 40 பேரை நீங்கள் போன்னு சொல்லலாமா? இல்லை, நான் கேட்குறேன் சார், முறைன்னு ஒன்றும் இல்லையா? அவங்க நீதிமன்றத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய பிரதான பணி. அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது சார். அதை தாண்டி எப்படி பண்ண முடியும்னு கேட்குறேன். நான் நேற்று ஒரு சின்ன கேள்வி கேட்டேன் சார். நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 கோடி. நான் இந்தியா சொல்ல, தமிழ்நாட்டுக்கே சொல்கிறேன், 8 கோடி. நம்முடைய தமிழக மீனவர்களை
கடலில் வந்து ஒரு 800 பேரை சுட்டுக்கொள்ளலாம் சார். 5 பேர் 4 பேர் 3 பேர் மொத்தம் 800 பேரை சுட்டுக்கொள்ளலாம். யார்? இலங்கை இராணுவம் வந்து எது பெருசாக படகளை வந்து தான் சுட்டுக்கொள்வான் அவனை. ஏன்னா அவன் கையில் துப்பாக்கி வச்சுருக்கான், நம்ம மீனவர்கிட்ட துப்பாக்கி இருக்காது. அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், எல்லா சீஃப் மினிஸ்டர், அதிமுக திமுக கடுதாசி எழுதி கை வளைச்சிது. நம்ம போலீஸை விட்டால் பார்க்க மாட்டாங்க சார். போலீஸை விட்டால் இலங்கையை பிடிச்சிட்டு வந்துடுவான் சார். சின்ன நாடு சார், நம்ம எண்ணிக்கை தானே சார், வேறு என்ன ஈஸியாக பண்ண முடியும். அவங்ககிட்ட ஒன்றும் நியூக்ளியர் வெப்பன்லாம் கிடையாது சொல்கிற மாதிரி. அதனால் இதை வந்து ஏன் செய்யலை? அது அவங்க எல்லைக்கு உட்பட்டது. அதுக்காக ஒவ்வொருத்தருக்கு என்ன முறை இருக்குன்ற வரையறை இருக்குது. அதைப்படி. ரெண்டாவது, இந்தியாவிலேயே எந்த உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பெரியார் பேரில் கண்டெம்ட் எடுத்திருக்காங்க, இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டில் எடுத்திருக்காங்க, அருந்ததி ராய் பேரில் எடுத்திருக்காங்க, இன்னும் எவ்வளோ கட்டம் சார். இப்போ இது ஒன்று பிரசாந்த் பூஷன் பேரில் எடுத்திருக்காங்க. மாதக்கணக்காக வருஷக்கணக்கான வாய்ப்பு தரணும்ல. அதுக்கப்புறம் தானே கொடுங்க. இன்னைக்கே நான் பாரு அப்போ என்ன, உங்களுக்கு உங்கள் சித்தாந்தம் தான் உங்களை மேலோங்கி நிற்கதாக நான் பார்க்குறேன் சார். அவருக்கு ஒரு நீதிமன்ற உத்தரவை அரசு வந்து உள்நோக்கத்தோடு சார் அது பண்ணணும். எப்படி சார் எப்போ சார் சொல்லணும் சார்? எப்போ சொல்லணும்? அதை கண்டெம்ட் வந்து முதல்ல ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் இருக்குது, இல்லை கான்ஸ்டியூஷன் பவரும் இருக்குது. அது எது இருந்தாலும் சார், சவுக்கு சங்கருக்கு இவர் எப்படி பண்ணார்? 1 மாதம் நோட்டீஸ் கொடுத்தார்ல சார் இவரே. அதுக்குள்ளே போகல. அதே மாதிரி எவ்வளோ வழக்கு இவரே கொடுக்குறாருல, எல்லாமே அது அவரே சொல்கிறார். ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ்னால் 1 மாதம் விளக்கம் கொடுப்பதற்கு அதுக்கப்புறம் மறுபடியும் டைம் கேட்பாங்க. இதுக்கிடையில் அவங்க அப்பீல் போவாங்க. இதான் சார் முறை. அதுக்கப்புறம் தண்டனை கொடுங்க, அது வேற. ஆனால் இன்னைக்கே ஏற்றி ஆகணும். நீ ஏற்றலையா? நான் இந்த மாதிரி ராம ரவிக்குமாரி ஏற்ற சொல்லுவேன், அவங்க 10 பேரை சொல்லுவேன், இதை சொல்கிறேன். இதை டிவிஷன் பெஞ்சும் சரின்றதா தான் இதில் ஆச்சரியம். இல்ல, முக்கிய வாதமே அதுதான். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை இரு நீதிபதிகளும் ஒத்துக்கிட்டது தான் சார். இதில் வந்து நமக்கு ஷாக்கிங்னு நான் சொன்னேன். அதை நான் எப்படி வந்து அதை விவரிக்கிறேன்னா, என்னுடைய கருத்தை ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி என்ன கருத்தை வரையில் கடந்த 75 ஆண்டுகளாகவே உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் உயர் சாதியினர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அது வந்து புள்ளி விவரங்களுடன் சொல்ல முடியும். இப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டி உட்பட சொல்லியிருக்கு. 2018 23 வரைக்கும் 601 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிச்சிருக்காங்க. அதில் 80% உயர் சாதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட்டியலினத்தவர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், பெண்கள் எல்லாம் சேர்ந்து 20% தான். அப்போது இப்போ இந்த கடந்த 14 ஆண்டுகளில் அதில் இன்னும் கூடுதலாக ஒன்று என்ன நிகழ்வு நடக்குதுன்னா, உயர் சாதியிலும் சனாதானிகள் வந்து வர்றதா, அது நேச்சுரல் நினைக்கிறேன் சார். நான் தப்பாக கூட இல்லை. என்னென்னா, யார் ஆட்சி செய்கிறாங்களோ சார் அவங்க தான் இருப்பாங்க. ஆட்சி செய்கிறது யார்? சனாதனம் தான் ஆட்சி செய்யுது. அவங்களுடைய இது நான் இதை சீரியஸாக சொல்கிறேன். இதை அவங்க அங்கே இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அதில் சார் அது வந்து தப்பு. ஏன்னா எல்லா நபருக்கும் நீதிபதியாக நியமிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் இருக்கும். அரசியல் கட்சியில் கூட இருந்திருக்கலாம், தப்பு கிடையாது. திமுகவில் இருந்திருக்கலாம், எல்லா அதிமுகவில் இருந்திருக்கலாம், ஆர்எஸ்எஸ் தான் இருக்கலாம், என்ன போல் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருக்கலாம். ஆனால் நீதிபதியான உடனே அந்த பழைய சித்தாந்தத்தை வந்து அவங்க வந்து அதை விட்டு விலகி இருக்கணும். வழக்கின் தன்மைக்கு ஏற்ப சார் சுத்தமாக விலகி இருக்கணும் சார். நான் வந்து நீதிபதியாக இருந்தப்போ யாரையும் விசாரிச்சிங்க, ஈவன் சந்துரு கூட விசாரிச்சிங்க. அவரும் என்ன மாதிரி கருத்துள்ளவர். அவர் காலத்தெல்லாம் நாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி யார் குற்றச்சாட்டு. இப்போவே நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் சார். விக்டோரியா கௌரி பேரில் இந்த குற்றச்சாட்டு இருந்து, அவங்க ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்கன்ட்டு, அவங்க பேரில் இந்த அலிகேஷன்ஸ்லாம் வரல. அவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு சிக்கலான வழக்கெல்லாம் அவங்க எடுத்து பண்ணல. இப்போ ஒரு 3 வருஷம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் சார். இப்போ அந்த அம்மா வந்து இல்லையா, அப்போது வந்து ஆர்எஸ்எஸ்னாலும் அங்கே இன்னும் கூட சில பேர் இருக்காங்க சார். பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்ளவங்க இன்னும் கூட இருக்காங்க. ஆனால் இவர் தான் தொடர்ந்து இதை செய்கிறாரு. அதே மாதிரி ஒரு நான் கரூர் வழக்கை சொன்னேன். அதே மாதிரி தொடர்ந்து சார் இவரை வந்து லாவண்யா வழக்கு, அதில் அந்த பெண்ணு அந்த மரணத்தை வந்து எடுத்துக்கிட்டு இவர் அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு அந்த கடைசியில் அது ஒன்றும் இல்லை, சிபிஐ போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க வழக்க. அதில் அந்த நடந்த ஊர் இருக்கு சார், பள்ளி இருக்கிற இடம் பேர் மைக்கேல்பட்டி. மைக்கேல்பட்டி என்ற அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சிங்கன்னா, மைக்கேல்பட்டி என்பது எப்படி வந்தது, எப்படி வர முடியும்? அது வந்து கிறிஸ்தவ பேர் வந்து சமீபத்தில் 100-150 ஆண்டு சார். அவன் 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் வைக்கிறான். யார் வச்சாங்க அப்பெல்லாம் சார்? ஒரு யார் அவங்க தான் வைக்கிறான்.
அவன் தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு படம் தான் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சிலாம் எல்லாரும் வந்திருக்காங்களே தவிர அவன் தான் விற்கிறான். அதை சொன்னார். அடுத்து ஒரு கன்னியாகுமரியிலேருந்து ஒரு வழக்கு வந்து கிறிஸ்டியன்ஸை வந்து கிரிப்டோ கிறிஸ்டியன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். கிரிப்டோ கரன்சி மாதிரி கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸுன்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்ப்பனர் இல்லாத அர்ச்சகர் ஆகிற சம்பந்தமான வழக்கில் அவர் கடுமையாக சொல்லிருக்கார். நானே ஸ்மார்த்த பிராமணன். அது யார் கேட்டாங்க? நாக முடியாதுன்ட்டு. அப்போது அவர் வந்து அவருடைய சித்தாந்தம் கோர்ட்டில் இருக்கட்டும். சங்கராச்சாரியார் வழக்கு. சங்கராச்சாரியார் பேரில் வழக்கே இல்லை. இவர் சங்கராச்சாரியார் தமிழ்தாய் பாடும்போது நிற்க வேண்டான்னு சொல்கிறாரு. அதுக்கான தேவையே இல்லை. ஏன்னா இவருடைய சித்தாந்தம் அவர் தெல்லுது. ஏன்னா சார், தமிழக அரசு சங்கராச்சாரிய பேரில் எஃப்ஐஆரை போடுது, நீ எழுந்து நிற்கலன்ட்டு போடலையே சார். அந்த வழக்கே வேற. நாம் தமிழர் கட்சிக்கும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராம் தமிழர் கட்சி கிளைக்கும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் மடத்தினுடைய கிளைக்கும் ஒரு அங்கே இவங்க போகிறாங்க. இந்த வந்த ஒன்று அந்த பகுதியில் கூட நாம் தமிழர் உள்ளே போய் ட்ரெஸ்பாஸ் அவங்க எல்லை மீறி தகராறு பண்ணுறான். அதுதான் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் வந்து கோஷ் பண்ண சொல்லி போடுறாங்க நாம் தமிழர். 2 பேரும் ராசி ஆயிடுறாங்க. இந்த ராசியான இந்த வழக்கு முடிக்கிறது. கொலை மாதிரி வழக்கு ராசி பிடிக்க முடியாது. இதை முடிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? ஒரே லைனில் தானே சார். காம்ப்ரமைஸ் ரெக்கார்டட், எஃப்ஐஆர் கோஸ்ட். இவர் 4 பக்கம் 5 பக்கம் எழுதுகிறார். என்ன? சங்கராச்சாரியார் சுவாமி தியானத்தில் இருந்தார், எழுந்து நிற்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்ன சார் தெரியுது? ஏன்னா சங்கராச்சாரியார் பேரில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு தமிழ்நாடு அரசு நிக்கலன்ட்டு, அதில் சங்கராச்சாரிய எஃப்ஐஆர் கோஷ் பண்ணுன்னு போட்டால் அவர் எழுதுறதுல எனக்கு ஆட்சேபணம் இல்லை. அப்போ தன்மைக்கும் தீர்ப்புக்கும் சம்மந்தமே இல்லை சார். அதெல்லாம் கோர்ட் நேரம் வேற வேஸ்ட்டு. ஒரே லைன். இப்போ என்னாச்சு சார்? நாங்கள் ஒரு ராசியாக போயிட்டோம். அப்புறம் ஒன்றுமே இல்லை, ஒரு செகண்ட் தானே. அதுக்கு என்ன இருக்குது? இல்லை, வழக்கு தொடுக்கிறதுல உள்நோக்கம்ங்கிற விமர்சனம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நீதிமன்ற உத்தரவில் உள்நோக்கம்னு ஆரம்பித்து நீதிபதியின் செயல்பாடுகள் மீதான உள்நோக்கம்னு 2 நாட்களாக அந்த வெளியிலேயே விவாதங்கள். உள்நோக்கம் என்ற வார்த்தைக்கு பதிலாக சித்தாந்தம் சொல்கிறோம் சார். அவருடைய சித்தாந்தம்ட்டு அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. தப்பும் கிடையாதுன்றேன். அவர் சித்தாந்தம். ஏன்னா அவர் வழக்குரைஞராக இருந்த போது அந்த சித்தாந்தம் இருந்தால் அவருக்கும் தெரியும். எங்ககிட்ட பர்சனலாக நண்பர் தான். அது அவர் சித்தாந்தம் இருக்குது. எல்லாரும் எனக்கு சித்தாந்தம் இருக்கிறது தெரியும். அவர் சித்தாந்தம் வந்து நான் சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய நிறைய நீதிபதிகளுக்கு இவருடைய சித்தாந்தம் இருக்கவங்க கூட இருக்காங்க. ஆனால் அவர்கள் அந்த சித்தாந்தத்தை இவரை போல ஒரு விமர்சனத்துக்கு வரலன்ற சார். ஆமாம், ஏதோ ஒன்றில் வேணால் பிரதிபலிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சையாக நான் சொன்ன பாருங்க, தொடர்ந்து சொன்ன பாருங்க. அதாவது டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் கவலை இல்லை. கரூர்லேயும் அதே பண்ணார். அதுக்கப்புறம் அந்த கரூரில் இவர் போட்ட வழக்க அடுத்த நாள் நிகழ்ச்சி நடந்துடுது. இந்த மாதிரி நடக்கலை, அதில் நடந்துடுது, உருண்டாங்க. அதுக்கு அடுத்த அப்பீலில் வந்து ரத்தாச்சு அவர் ஆர்டர். அப்புறம் மாரிதாஸ் டிஎம்கே அரசாங்கம் அவர் பேரில் வந்து உங்களுக்கு அந்த கமாண்டர் இறந்து போனார் சார். அது ஒரு இந்தியா இராணுவத்தினுடைய தலைமை இதில் குன்னூரில். அது உங்கள் இங்கே ஸ்டாலின் உடனே போனார், வேறு யாரும் கூட போகல, பிஜேபிக்காரும் கூட போகலை. அதில் வந்து இங்கே வந்து என்னமோ கண்ணா அவர் போட்டார். அதுக்காக எஃப்ஐஆர் போடுறாங்க சார். அது எஃப்ஐஆர் போட்டால் என்னன்றது அடுத்தது. 2 நாளில் அதை எஃப்ஐஆர் கோஷ் பண்ணார். சுப்ரீம் கோர்ட் அதை அவர் ஆர்டர் ரத்து பண்ணிச்சு. இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் லைன் ஆஃப் கேஸஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து அந்த நான் சொல்கிற அந்த வரிசையான கேஸுக்கும் அவருடைய சித்தாந்தம் தொடர்பு இருக்கா இல்லையா? இதான் இப்போ இதில் இந்த வழக்கில் கூட இப்போ கோயில் நிர்வாகம் வழக்கமாக ஏற்றக்கூடிய இடத்துல இந்த விஷயம் ஏற்றலைன்னா அதை வந்து கேட்கலாம். அப்போ கூட அவங்க கோயில் நிர்வாகம் முடிவு எடுக்கலாம். அவங்களுக்கு வந்து வேறு அவங்க மாற்றுறதுக்கான உரிமை உண்டு. இதில் கோயில் நிர்வாகமும், நான் மீண்டும் சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், ஸ்தானிகர்கள், தலைமை ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்குது. ஆமாம், கோவில் நிர்வாகம் தான் முடிவெட பிடிக்கும். கோயில் நிர்வாகம் தான் முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் சொல்கிறாங்க 3ஆம் தேதிக்கு அடுத்து ஏற்றக்கூடாது ஆகமப்படின்றாங்க. அடுத்த 2வது நாள் அடுத்த நாளும் ஏற்றலான்றாரு அவரு. இப்போ 2வது நாள் என்ன சொல்கிறாரு, கமிஷனர்கிட்ட இன்னைக்கு நீ போய் ஏற்றிட்டு வா, நீ கூட பாதுகாப்புக்கு மனுதாரர் கொடுக்க நீ பாதுகாப்புக்கு போ. அப்போ கூட கோயில் கிடையாது, அவர் எப்படி போகலான்றத. அப்போது இதை வந்து தொடர்ந்து இதை வந்து அதனால தான் இது வந்து விமர்சனமாக ஆகிட்டு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அதை அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்து 49 பக்கம், 49 பக்கத்தில் 43 பத்தி. அதில் 6வது பத்தியில் 2 லைன் தான்
மனுதாரர்கள் 4 பேர் மனுதாரர்கள் சார். இவர் ராம் ரவிக்குமார் ரோட்டில் இன்னும் கூட இருக்காங்க. 4 ரிட் பெட்டிஷன். ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து அதுக்கு எதிரான அதில் மனுதாரர்கள் அவர்கள் கோரிக்கையை அனுமதிக்கும்படி வாதிட்டார்கள். ஒரு லைன் தான், மீதியெல்லாம் இவர் ஆர்கியூ பண்ணுறாரு. எதிர்த்தரப்பு வாதம் பெருசாக ரெக்கார்ட் பண்ணுறாரு என்னென்னட்டு, மீதியெல்லாம் இவர் தான். அதுக்கப்புறம் 2017 அந்த டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க, கல்யாண சுந்தரம் ஜஸ்டிஸ், அதை பற்றி கடந்து போயிடுறாரு. அதுதான் ஃபைனலா சார்? 2014 அதான் ஃபைனல். அதை வந்து மாற்றி ஒரு சொல்கிறதுக்கு இவருக்கு ஒற்றை நீதிபதிக்கு அதிகாரம் கிடையாது சார். உச்ச நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் இருக்காங்க. 5 நீதிபதிகள் அவங்க கொடுத்திருந்தா ஒரு தீர்ப்பு, அதுக்கு மாற அவங்க சொல்லக்கூடாது. அதான் ஜுடிஷியல் டிசிப்ளின். அப்போ இவர் எப்படி செய்கிறாரு? அதுக்கு அடுத்து சார் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் செய்தியாக நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ட்வீட் போட்டிருக்காரு சார். என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, மதுரை மக்களுக்கு தேவை வளர்ச்சி இல்லை மெட்ரோ. அதான் அதை நீ வாங்கி கொடுப்பா. நீங்கள் அதான் சார், இன்னைக்கு வந்து ராம ரவிக்குமார் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ராம ரவிக்குமார் வெறும் முருக பக்தர் இல்லை, பிஜேபியோட ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு சார். இன்னைக்கு பிஜேபி கட்சி வெளிப்படையாக தெரியல வந்தாச்சு. இன்றைக்கி அவங்க கைதாகிருக்காங்க. இன்றைக்கி வந்து திருப்பரங்குன்றத்தில் கடையெடுப்பு நடத்தணும்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து தெளிவாகிடுது. அப்போது அவங்க தான் பதில் சொல்லணும். என்ன மெட்ரோ மதுரைக்கு என்ன தேவை? ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியாச்சு. தேவை வந்து இன்னொரு இடத்துல தீபம் ஏற்றுறது இல்லை. தேவை மெட்ரோ, தேவை எய்ம்ஸு. தமிழ்நாட்டுக்கு சார் விவசாயி கதறான். ஈரப்பதத்தை நம்ம ஈரப்பதத்தை தீர்மானம் பண்ணுறது அவனாக இருக்கான் டில்லி. ஈரப்பதத்தை இன்னும் மழையில் சார், நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அறுவடை செஞ்சால் ஈரப்பதம் அதிகமாக தான் இருக்கும். மழையில் அறுவடை செஞ்சால் அது எப்படி விற்கிறது? அதில் ஒரு கன்செஷன் கொடுத்தா தான் முடியும். அதில் இத்தனை சதவீதம் ஈரப்பதற்கெல்லாம் அதை விட கூடுதலாக இருக்கலாம்னா தான் முடியும். இருந்தாலும் கொள்முதல் செய்யப்படும் பண்ணணும்னு சொல்லணும். அது முடியாதுன்ட்டான். இதை பண்ணணும். இன்றைக்கி மழையில் வந்து தஞ்சை பகுதி முழுவதும், தஞ்சை மாவட்டம் வந்து பல மாவட்டங்களாக இருக்குது, திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த மாவட்டங்கள் முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நட்ட பயிரெலாம் மூழ்கி போய் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நஷ்டம் இருக்குது. அதை பற்றி சொல்லணும் சார். அதை விட்டுட்டு இதை தான் அவங்களுக்கு அரசியலாக இருக்குது. மத கலவரங்கள் தான் அவர்களுக்கு முதன்மை இலக்காக இருக்குது. இப்போ திருப்பரங்குன்றத்தை தொடர்ந்து இன்னும் பல கோவில்களில் இந்த மாதிரியான தீபமேற்றும் உரிமை கோரி வழக்குகள் தொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் சார். அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு அதுவும் இவர்கிட்ட தான், வேற யாருக்கும் போகாது. இங்கே தான் திண்டுக்கல்ல அதை வந்து அந்த தீர்ப்பு 2ஆம் தேதி கொடுக்குறாரு. அது இது வந்து 1ஆம் தேதி கொடுக்குறாரு. திண்டுக்கல்ல ஒரு சிறு கிராமம், அது அந்த ஒரு கோயில் பேர் மறந்துட்டேன். அவங்க கோயில் வரல, தனியால் இங்கே ஏற்றுன்ற அந்த ஊரில் மிக பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள். அங்கே ஏற்கனவே இந்த சித்தாந்தத்தை உடையவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது. இப்போ நிறைய எஃப்ஐஆர் இருக்குன்றாங்க, 20 எஃப்ஐஆர் 25 எஃப்ஐஆர். இந்த சூழலில் ஒருத்தர் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி ஏற்றணுன்றாரு. அதுக்கும் இதே மாதிரி ஆர்டர் கொடுக்குறாரு. 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஏற்று. அதில் அந்த வழக்குலேயும் 3ஆம் தேதி இன்னைக்கு இதே கண்டெம்ட்டை போட்டு 3ஆம் தேதி இன்னைக்கு சார் அவரை மதியானம் கண்டெம்ட்டு 3ஆம் தேதி 1 மணிக்கோ நம்ம போய் 3:15 வர சொல்கிறார் சார். திண்டுக்கல்லேருந்து கலெக்டர் வந்து இன்னைக்கு மழை சம்மந்தமான பிரச்சனை, மக்கள் வந்து அவதி, அவர்கள் வந்து அவங்களுக்கு இடம் வேணும், பள்ளிக்கூடத்தில் தங்க வைக்கிறதா, உணவு கொடுக்குறதா, அதெல்லாம் இல்லை. இவர் வந்தாங்க, கலெக்டரும் எஸ்பியும் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் அஜ்மல் கான் அவர்கள் உத்தரவு அன்றைக்கி ஆஜராகி அவர் சொன்ன உடனே தள்ளி போட்டாங்க. இப்போ தள்ளி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கேயும் இதே பிரச்சனை. அவருக்கு இதை ஒரு சித்தாந்தம் வழி நடத்துவதன் மூலமாக இந்த வழக்குகளுக்கு காமிக்கிற சிரத்தையை மீதி வழக்கில் இருக்கான்றது நிச்சயமாக கேள்வி கேட்குறோம். அவர்கிட்ட நூற்றுக்கணக்கான கண்டெம்ட் இருக்கு. அதில் எதானா ஒரு வழக்கில் இது செஞ்சுருக்காரா? இல்லை, அதெல்லாம் இந்த மாதிரி முக்கியத்துவம் இல்லையா எந்த வழக்குமே? நான் சொல்கிற பென்ஷன் சொன்னேன் இல்லையா, நிச்சயமாக இந்த மாதிரி பென்ஷன் மாதிரி பல வழக்கு இருக்கும். ஒரு கம்பேஷன் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஒரு கடைசி நிலை ஊழியர் இறந்து போயிருப்பார். அவங்க வீட்டில் 4-5 குழந்தை இருக்கும். அந்த அம்மாவுக்கு இன்னும் 5 வருஷமாக இருக்கும் இறந்து போய். நாளைக்கே கூட இல்லாட்டி கலெக்டர் இல்லை செக்ரட்டரி வந்து பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரா? இல்லை, இந்த மாதிரி எவ்வளோ இந்த மாதிரி நிலம் சம்மந்தமான வழக்குக்கு நேராக போய் எத்தனை வழக்குக்கு போயிருக்காரு. அப்போது எல்லாமே இது வந்து இன்றைக்கி விவாதத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இது பேசப்பட்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதை எப்படி அணுக வாய்ப்பு இருக்குது சார்? எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உச்சநீதிமன்றம் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம்.
நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன சொன்னேன், ஆளும் கட்சி எப்படி இருக்கிறதோ ஆளுங்கட்சியின் சார்பாகத்தான் கவர்னர் இருப்பார், மத்திய ஆளுங்கட்சியின் சார்பாகத்தான். மத்திய ஆளுங்கட்சியின் சார்பாகத்தான் இடி இருக்கும், மத்திய ஆளுங்கட்சியின் சார்பாகத்தான் சிபிஐ இருக்கும், மத்திய ஆளுங்கட்சியின் சார்பாகத்தான் யூபிஎஸ்சி இருக்கும். அவங்க தான் எல்லாத்தையும் அப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். நீதிமன்றம் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிறதுக்காக இவங்க அதை கான்ஸ்டியூஷன்ல இல்லை. ஆனால் தொடர்ந்து வர எல்லா அரசாங்கமும் தங்க கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்கள மட்டும் சொல்ல, அதில் அதிகமாக இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஏன் நான் சொல்ல சார், 2018 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செல்லமேஸ்வர் தலைமையில் இந்த குற்றச்சாட்டை பொது வெளியில் வச்சாங்க. ரஞ்சன் கோகாய் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ அவர் எம்பி ஆகிட்டார், அது வேற. ஆனால் அவங்க இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒன்றிய அரசுக்கு ஏற்ற மாதிரி அமர்வுகளை அமைக்கிறார், நீதிபதிகளை அமைக்கிறார், அவர்கள் முன்னாடி வழக்குகளை பட்டியலிடுகிறார்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ சமீபத்தில் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸாக வரப்போகிற நாகரத்து தான் இந்த குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க சார். கிட்டத்தட்ட என்ன சொல்றேன்னா, பேர் கொஞ்சம் பாஞ்சோலி என்றவர் சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக குஜராத்தில் நியமிக்கப்பட்டார் சார், பாஞ்சோலின்ட்டு. இல்லை 8 மாதம் இருக்கலாம். அந்த நியமனத்துக்கு நாகரத்னம்மா காலேஜில் இருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, ஒரு 3 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, அங்கே அவர் வந்து குஜராத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல சீனியர் ஜட்ஜஸ், குறிப்பாக 3 பெண் நீதிபதிகள், அதில் ஒருத்தர் தலைமை நீதிபதியாக இருக்கவங்க, அவங்களுக்கு விட அவர் ஜூனியரு, அவங்கள ஓவர்லுக் பண்ணி போடாதீங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் நான் ஒருத்தி தான் பெண்ணாக இருக்கு. அது 1. 2, ஏற்கனவே குஜராத்தில் 2 பேர் இருக்காங்க. இவர் இன்னொருத்தர் 5 பர்திவாலா, 5 2 பேர் இருக்காங்க. இந்த அங்கே ஹைகோர்ட்டோட ஸ்ட்ரென்த் ஒரு 52 எக்ஸாக்டாக. இங்கே வந்து தமிழ்நாட்டோட ஸ்ட்ரென்த்து 75 சார். தொடர்ந்து ஒருத்தர் தான் இருந்திருக்காங்க. இப்போ தான் 2 பேர் இருக்காங்க. தொடர்ந்து ஒருத்தர் தான். பானுமதி ஒருத்தர் தான் இருந்தாங்க, ராமசுப்ரமணியன் ஒருத்தர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் சுந்தரேஷ் ஒருத்தர் தான் இருந்தார். இப்போ தான் மகாதேவன் இருக்காங்க. இப்போ 3 பேர் இருக்காங்க. 2வது குற்றச்சாட்டு. 3வது சொன்னாங்க, பர்திவாலா 2028-30 வரைக்கும் 2.25 வருஷம் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்க போகிறாரு. அவர் அது ஒரு ஸ்மால் கேப்புக்கு எடுத்து மீண்டும் இந்த பஞ்சோலி ஒரு 20 மாதம் இருப்பார். ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இப்படி ஒரு 4 ஆண்டுகள் இருப்பது எப்போவுமே இல்லை அப்படின்னாங்க சார். அப்படின்னா என்ன, அவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸை பர்திவாலாவும் சூப்பர் சீட் பண்ணி கொண்டு வரப்பட்டவர் தான், அவருக்கு மூத்தவர்களாக இருக்கும்போது. அப்போ அவங்க திட்டமிட்டு அவங்க வந்து காயில் அகத்துறாங்க. ஏன்னா அவங்க 2018 சொன்ன மாதிரி நாம் கொண்டு வரும்போதே நமக்கு வேண்டிய சீஃப் ஜஸ்டிஸை சீஃப் ஜஸ்டிஸ் கொண்டு வந்தால் மீதி யாரும் தேவையில்லை சார். ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் தான் அமர்வுகளை தீர்மானிக்கிறவர். யார்கிட்ட எந்தெந்த வழக்கு முதல்ல அமர்வே யார் இப்போ நான் ஒரு நீதிபதி, நீங்கள் ஒரு நீதிபதினா நான் நீங்களும் சேர்ந்து உட்காரணுமா இல்லை நான் வேற ஆளோட உட்காரணுமான்னு தீர்மானிக்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் தான். 2 பேரா 3 பேரா 5 பேரா, அந்த 2 பேர் யார், 3 பேர் யார், 5 பேர் யார், சப்ஜெக்ட் யார், ஒரு விமர்சனம் உண்டு. நாரிமன் வந்து டஃப்பாக இருந்தார்ன்றதுனால அவர்கிட்ட சென்சேஷனல் வழக்கு எதுவுமே போடுறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஏன்னா அவர் கடைசி 2 ஆண்டுகள் வரைக்கும் அவர் எந்த உச்சநீதிமன்ற நியமனம் வரல. அகில் குரேஷியை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாமல் நான் யாரையும் ஒத்துக்க மாட்டேன்னார். அதனால் அவர் நடக்கவே இல்லை. அகில் குரேஷி குஜராத்தை சேர்ந்தவர், அவர் அமித்ஷாவை ரிமாண்ட் பண்ணவர், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அந்த என்கவுண்டர் கேஸில் அப்போ இந்த அரசியல் தான் முக்கியமாக நான் பார்க்கிறேன். அதனால் இன்னும் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அதை எதுவுமே நடுநிலைன்றதெல்லாம் கிடையாது, எப்பவுமே கிடையாது, இப்போ மட்டும் சொல்ல. அதில் இப்போ கூடுதலாக வந்து அரசியல் நகர்வுகள் இருப்பதாக பார்க்குறேன், எப்போதும் இல்லாத அளவில் இங்கே வந்து இருக்கு. அப்போது தமிழ்நாட்டில் சார் ரிப்பீட்டடாக நான் 100 முறை சொல்லியிருப்பேன், கொலேஜியை ரெக்கமெண்ட் பண்ணுது 2021 ரீட்ரேட் பண்ணுது, இவரை போடாமல் அடுத்த நியமனம் கூடாதுன்ட்டு. யார்? ஜான் சத்தியன் மாதிரி பல பேர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் சொல்ல இந்த இது இருக்காது. அப்போது இவர்கள் வந்து நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, மற்ற அமைப்புகள் மாதிரியே
தேர்தல் ஆணையம் போன்ற மற்ற அமைப்புகள் இதுலேயும் அவங்க வந்து பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதனால் எனக்கு இப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உச்சநீதிமன்றம்லாம் என்ன ஒன்றாலும் ஆகலான்னு தான் நான் வந்து எதுவும் சொல்ல. நம்ம ஏன்னா இதில் அடிப்படையான விஷயம் என்னென்னா கோயில் நிர்வாகம் இதை முடிவு அவங்களுக்கான அதிகாரம் வரையறுக்க கோயில். ஆமாம், அவங்க தான் ஏற்றணும்னு நினைக்கிறாங்க. சார் கோயில் நிர்வாகம் தான் நீ சொல்கிற இடத்துல நம்ம ஏற்ற மாட்டேன்னுது, அது ஆகமத்துக்கு விரோதமானது அப்படின்னுது. இப்போ அவர் அதான் சொல்கிறாரு, தர்காவும் டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷனும் தே ஆர் ஆன் த சேம் பேஜ்ன்றார் சார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டில் ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு? என்ன இருக்கணுன்ற என்ன கேட்டால் சார் அதான் மத நல்லிணக்கம். டெம்பிள் அண்ட் தர்கா அண்ட் சர்ச் சுட் பி ஆன் த சேம் பேஜ். அவர் அதை சொல்கிறார். இதை டெம்பிள் நிர்வாகம் இதை ஒத்துக்க மாட்டேங்குதுன்றார். டெம்பிள் நிர்வாகம் ஒத்துக்கல. அங்கே இருக்கக்கூடிய, நான் மீண்டும் சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், ஸ்தானிகர்கள், அந்த தலைமை குருக்கள் இவங்க ஒத்துக்கல. அவங்க திருப்பி சொல்கிறாங்க உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய அதுதான் தீபத்தூண். நாங்கள் முருகர் கோயில் அங்கீகரிக்கிற தீபத்தூண் அதுதான் எங்கள் மூலஸ்தானத்துக்கு நேர் மேலே இருக்குது. இதுதான் நாங்கள் ஏற்றுறோம் காலகாலமாக அங்கே தான் ஏற்றுவோன்றாங்க. அதில் எப்படி மாற்றி சொல்ல முடியும்? அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே ஒரு இடத்துல கூட ஏற்றுறோம், என்ன தப்பு? வீட்டில் 40 வீடா? இது வீடு இல்லை சார். ஆர்டிகல் 25 பிகின்ஸ் வித் 3 வேர்ட்ஸ். முக்கியமானது மொராலிட்டி, ஹெல்த் அண்ட் பப்ளிக் ஆர்டர். அதில் பப்ளிக் ஆர்டர் முக்கியம். ஏன் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை ரெகுலேட் பண்ணுறாங்க? சிலை எடுத்துட்டு போகிறப்போ பொது அமைதிக்காக. இல்லாட்டிக்கு போனோன்னா அங்கங்கே ரகலை நடக்கும். மசூதி வழியாக போவான், ஒருத்தன் கள்ள தூக்கி அடிப்பா, இதெல்லாம் நடக்கும். அதனால் ரெகுலேட் பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட பாதையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கரைக்கணுன்றது. அதே மாதிரி இதை கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும். கோயில் நிர்வாகமும் அரசு இதெல்லாம் இல்லை, நான் தான் பண்ணுவேன். இந்த வழக்கு இவ்வளோ அன்னைக்கு போட்டுட்டு அன்னைக்கே இதை பார்த்துட்டு 10 நாளில் விசாரிக்கிறாரு. இது ஒரு ஆண்டு, போன கார்த்திக்கு இந்த கார்த்திகில் ஒரு ஆண்டு இருக்குது. ஏன் இவர் வந்து இதுக்கு முன்னாடி பல நீதிபதிகள் வராங்க. இது பேர் ஃபாரம் ஷாப்பிங்னு நான் வந்து குற்றச்சாட்டு சொல்லலாம் இல்லையா? இதை நீதிமன்றத்தில் இது பேர் ஃபோரம் ஷாப்பிங்பாங்க. யார்கிட்ட போனால் எனக்கு ஆர்டர் கிடைக்குமோ அங்கே போய் வாங்குறதுன்றது. பின்ன என்ன சொல்லணும்? இல்லாட்டி இவர் என்ன பண்ணியிருக்கணும்? விசாரிக்கிறோம், இது வரைக்கும் வரல இல்லை, இது வரைக்கும் போகல இல்லை, நிதானமாக விசாரிக்கிறேன். ஏன்னா அவங்க இப்படி சொல்கிறாங்க, ஏற்கனவே 2 நீதிபதிகள் இருக்காங்க, அப்போ எப்படி சொல்லுவேன்? இதெல்லாம் விசாரிக்கணுமா இல்லாமல் இவர் புல்டோஸ் பண்ணுறாரு. புல்டோஸ் பண்ணிவிட்டு அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு சார். அப்படின்னா அந்த வழக்குட அவர் பர்சனலாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. நீதிபதி பண்ணக்கூடாது, பர்சனலாக ஐடென்டிஃபை பண்ணிக்கூடாது. அது எப்படி மற்ற வழக்குகள் எப்படி இருக்காரு, அதே மாதிரி இதுலையும் இருக்கணும். தள்ளி நின்று தான் பண்ணணும். அது வழக்கு, அதனுடைய ப்ராசஸ் படி போகணும். 1 மாதம் நோட்டீஸ் கொடு, கேளு, அதுக்கு மேலே அப்பீல் போவான். இன்றைக்கி அப்பீல் போயிருக்காங்க. இன்றைக்கி அபிஷேக் சிங் மனைவி வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அவர் ஒன்று பெஞ்சு தான் தள்ளி போட்டிருக்காரு வெள்ளிக்கிழமைக்கு. இவங்க கேட்கல, சொன்னாங்க மற்ற இன்னும் கூட அப்பீல் போடுறாங்க, இன்னும் பல அப்பீல்கள் இருக்குன்னு. நான் இப்போ அடுத்த வெள்ளிக்கிழமை போகிறேன், அதுக்குள்ளே போடுங்க எல்லாத்தையும் கேட்குறேன்ட்டு. இந்த இதில் கூட கேட்டு அவங்க முடிவு பண்ணலாம். சரி, நீங்கள் சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமானது. கோவில் நிர்வாகத்திற்கு தான் தீபம் எங்கே ஏற்றணுங்கிறதை தீர்மானிக்கும் சார். 100% இதே இவர் அதானே சொல்கிறாரு சார். இப்போ கோவில் நிர்வாகத்துக்கு தான் எல்லாம் இருக்குன்றது தான். திருவண்ணாமலை ஆகட்டும் அல்லது திருத்தணி ஆகட்டும், எல்லா கோயில்லையும் அது கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு போய் ஏற்றுறவரை வந்து நான் பிராமின்லாம் போய் ஏற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய முறைப்படி இருந்தால் மகிழ்ச்சி, நாங்களாம் ஒத்துக்குறோம். என்ன கேட்டால் ஒரு இனிமேல்லாம் போய் ஒரு நம்ம தமிழ் குடமுடுக்கு செய்கிற மாதிரி ஐரா கூட நாம் ஒன்றா சேர்ந்து கையை பிடிச்சி ஏற்றலான்னு சொன்னார்னா மகிழ்ச்சி. இதே ராம ரவிக்குமாரை அர்ச்சகராக அவர் நியமித்தார்னா நாம தான் ராம ரவிக்குமாருக்கு முதல் வாழ்த்தை போய் தெரிவிக்கலாம். உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு இன்னொரு அமர்வுலையும் விரிவாக பேசும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.